எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் b2cooks. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ரெடிஷ்னல் டிஃபன் ரெசிபி வித் அரிசி ரவை எப்படி தயார் பண்ணி இந்த அரிசி உப்புமா பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். வாஷ்லாம் பண்ணலை. இதில் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மேக்ஸிமம் போகிறோம் தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம இப்படி கலந்து வச்சுடலாம். இது ஒரு 15 to 20 மினிட்ஸு அப்படியே ட்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கையில் எடுத்தால் தண்ணி எல்லாம் காஞ்சி போய் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரை அரிசி மிக்சர் கிடைக்கும். இந்த அரிசி இந்த எல்லாம் பருப்பெல்லாம் சேர்த்து இந்த இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவை மாதிரி நம்ம அதை உடச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம உப்புமாவுக்கு தேவையான அரிசி ரவை ரெடி. இப்போது ஒரு குக்கரில் நம்ம டைரெக்டாக பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெயில் பண்ணால் தான் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியோட டேஸ்ட்டு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் நம்ம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு வெடித்ததுக்கப்புறம் இதையும் போட்டுக்கலாம். பெருங்காயம் கட்டாயமாக இந்த ரெசிபிக்கு தேவை. நல்ல ஒரு ஸ்மெல்லுக்கு பெருங்காயம் போட்டுட்டு இந்த கருவேப்பிலையை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல வாசனை வர ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இந்த உப்புமாவுக்கு நம்ம தண்ணி 1 கப்பு அரிசினா 3 கப்பு தண்ணி அந்த மாதிரி ரேஷியோவில் ஆட் பண்ணி இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அரிசி ரவையை நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். திரும்ப தண்ணி கொதித்ததும் குக்கர் மூடி போட்டு நம்ம 2-3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி சூப்பராக நம்ம வீட்லேயே ரெடி பண்ண அரிசி ரவையை வச்சு அரிசி உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.